கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டுமாய் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் இந்த உலகத்திலே வெற்றி உள்ளவர்களாய் வாழும்படி நாம் தியானிக்க போகிற இன்னொரு காரியம் தற்பிரியம். தேவ ஆவியை துக்கப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்மை வெற்றி பெற செய்யும்படி நம்மிலே செயல்படும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியமா இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. செல்ஃபிஷ்னஸ். இத சில வசனங்களை கொண்டு நாம் தியானிப்போம். 2 தீமோத்தேயு 3:2 இதை நாம் பார்க்கிறோம். எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும், அப்புறம் ஒரு லிஸ்ட் போது நம்ம அதை தொடர்ந்து தியானிப்போம். மனுஷர்கள் தற்பிரியராயும் இருப்பார்கள். 5 முடிவுல இவைகளை விட்டு விலகு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த தற்பிரியம் அப்படின்றது என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்மேல இருக்கிற பிரியம், எனக்காக, எனக்கானவைகள் அப்படின்ற ஒரு உணர்வு. ஸோ இது என்னன்னா, I should get the best. நான் எல்லாவற்றிலும் சிறந்ததை நான் பெறணும் அப்படின்ற எண்ணத்தை இது குறிக்கிறதாக இருக்கிறது. ஸோ இதுல சில வசனங்களை நாம் நம்மளுடைய உணர்வு தெளிவடையும்படி நாம் வாசிக்கலாம், தியானிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:24 இப்படியாக போடப்படுகிறது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். ஒரு கட்டளையாகவே இருக்கு. எப்படின்னா, நம்ம சுய பிரயோஜனத்தை, அதாவது எனக்கு தேவையானதை நான் தேடாமல் மற்றவர்களுக்கு தேவையானதை நான் தேட வேண்டுமா, மற்றவர்களை முன்பதாக வைப்பது. அதை இன்னும் பிலிப்பியர்ல பவுல் ரொம்ப தெளிவாவே சொல்றாரு. பிலிப்பியர் 2:3-4 பார்ப்பீங்கன்னா, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. யூ லுக் ஃபார் அதர்ஸ் கம்ஃபர்ட், அதர்ஸ் பெனிஃபிட். ஏன்? உன்னை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையாக என்ன, கன்சிடர் அதர்ஸ் பெட்டர் தேன் யுவர் செல்ஃப். அப்படியாக நாம் பார்க்கும்படி இங்க அழைக்கப்படுகிறோம். ஆனா இன்னைக்கு உலகத்துல எப்படி இருக்கு, இந்த சூழல்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது இன்னைக்கு உலகத்துல எப்படி இருக்கு? ஒரு பஸ்ல சீட்டு, க்ரௌட் மத்தியில சீட் கிடைக்குதுன்னா நம்ம முதல்ல நம்ம தான் பார்க்கிறோம் இல்லையா? வயதானவர்கள், இல்லை உடல் நலம் இல்லாதவர்கள், சிறுவர்கள், இப்படி நம்ம விட்டு தருவோமா அப்படின்னா கேள்விக்குறியானதாக இருக்குது. எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் நான் போயிடணும், முதல்ல எனக்கு அப்படின்ற உலகத்துல நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். உலகம் அப்படி போட்டோம். அது பழைய தன்மையில நம்ம கூட அப்படிதான் இருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவருடைய குணாதிசயங்களிலே, தேவ குணாதிசயங்களின் படி இந்த உலகத்திலே வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம அப்படி இருக்கலாமானா நிச்சயமாய் கூட. நம்ம வாழ்க்கையில இந்த காரியங்கள் உண்மையாகவே நம்மளை பாதிக்கும். ஏன் அப்படின்னா, இவைகள் நமக்குள்ள காணப்படுமானால் தற்பிரியம் நம்ம மேல இருக்கும். அந்த செல்ஃபிஷ்னஸ், அந்த செல்ஃபிஷ் ஆம்பிஷன்ஸ், அந்த நோக்கம் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா அது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் துக்கப்படுத்தும். அது நமக்கு தான் பாதகமா முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய சவாலாக மாறிவிடும். கலாத்தியர் 2:20 இவ்வாறாக சொல்கிறது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம அவரை போல மாற்றும்படி கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.
நம்மளுக்கு திரும்பவுமாக அந்த ஆண்டவருடைய குணத்தை இழந்திருந்த நம்மளை திரும்பவுமாக அவருடைய குணத்திற்கு மாற்றும்படியாக இந்த உலகத்துல அவர் வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக அந்த தேவ கோபாக்கினை நம்மை விட்டு நீங்கும்படியாக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதுல அந்த ரீக்ரியேஷன்ல அந்த மறுபடியுமாய் நம்மளை ஜெனிப்பிப்பதிலே பரிசுத்த ஆவியானவர் உழைத்து கொண்டிருக்கிறார், அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம எதை தானே சொன்னோம்? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறான்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அவருடைய குணங்கள் தானே வர முடியும், நம்மளுடைய குணங்கள் வர முடியாது இல்லையா? ஸோ இப்போ ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த வீடு வந்து வாடகைக்கு எடுத்தவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுது. அங்க ஃபர்னிச்சர் எப்படி வேணாலும் வைக்கலாம், என்ன கலர் ஸ்கிரீன் வேணாலும் போடலாம், அவங்களுடைய விருப்பங்கள் படிதான் செய்வாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய சரீரம் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கும் ஆலயமாக மாறிற்று. சப்போ அவருடைய விருப்பங்கள் தான் அங்க செயல்படுற. இங்க அந்த அவருடைய பிரியம், அவருக்கு பிரியமான காரியங்கள். சங்கீதக்காரன் சொன்ன மாதிரி வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமா இருப்பதாகன்ற மாதிரி, ஆண்டவரே என் மேல எனக்கு பிரியம் இருக்குதா, உன் மேல பிரியம் இருக்குதா அப்படின்றத நாம கேட்டு பார்க்கணும். எந்த காரியம் ஏன் அப்படின்னா இனி நான் அல்ல என்று நாம் வகையறுத்து சொல்லிட்டோம். இந்த உலகத்துல நம்ம நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக வாழல, நம்மளை பிரியமா பாத்துக்கிறதுக்கு கம்ஃபர்ட்டா பாத்துக்கிறதுக்காக நம்ம வாழல, தேவனுக்காக வாழ்றோம். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை விட்டு கொடுப்போம். இந்த தற்பிரியம் நம்மளை விட்டு போகட்டும், ஆண்டவருடைய குணம் நமக்குள்ளாக வரட்டும், தேவ பக்தி, தேவன் மேல் உள்ள பிரியம் வரட்டும். தேவனுக்காக நாம் எழும்பி பிரகாசிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில உடைய சமூகத்துல எங்களை விட்டு தருகிறோம். உடைய வார்த்தை எங்களுக்கு எச்சரித்ததை போல ஆண்டவரே தற்பிரியத்தை விட்டு விலக எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த உலகத்துல எங்களுக்குடையவைகளை அல்ல, எனக்கு என்று அல்ல, உமக்கென்று ஆண்டவரே மற்றவர்களுக்கென்று வாழுகின்ற வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்திலிருந்து ஆண்டவரே இந்த எங்கள் மேல் இருக்கிற பிரியம், எங்கள் மேல் இருக்கிற வாஞ்சை மாற்றப்படுவதாக, மறுரூபமாக்கப்படுவதாக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை சொந்த இரட்சகராக அறிந்து கொண்ட நாளிலே நாங்கள் எடுத்த ஜெபத்தின்படி இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்கின்ற உண்மையை உணர்ந்து அதற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க அருள் புரியும். எங்களை முற்றுமுடிய அன்பின் கரங்களிலே விட்டு கொடுத்து இந்த விண்ணப்பத்தை இரட்சகராக இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. தேவன் உங்களை காத்து வழிநடத்துவாராக.